அன்னை தமிழ் பேரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் திருக்குறளும் மருத்துவம் நிகழ்ச்சியிலே நாங்கள் மரணத்தாக்க விளைவுகளின் படிநிலைகளை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது முதலில் மரணத்தை தொடர்ந்து ஏற்படுவது டினையல் அல்லது மறுதளிப்பு, இரண்டாவதாக ஏற்படுவது கோபம் அல்லது ஆங்கர், மூன்றாவதாக ஏற்படுவது பாகெயின் அல்லது பேரம். அது பற்றி நாங்கள் கடைசி நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அதை தொடர்ந்து வருவது டிப்ரெஷன் அல்லது மனச்சிதைவு. அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதாவது இந்த டிப்ரெஷன் என்பது பல நோய் குணாதிசயங்களை கொண்ட ஒரு சிக்கான நிலை. இந்நிலையிலே பசியின்மை, தூக்கமின்மை, உடல் மெலிவு, தன்னை தனிமைப்படுத்துதல், ஊக்கமின்மை, மனத்தை ஒருநிலைப்படுத்த முடியாமை போன்ற பல அறிகுறிகளை இதிலே காணலாம். ஒரு குறள், மண்ணுயிர் எல்லாம் துயற்றி அழித்திரா என்னல்லது இல்லை துணை. இது குறள் அதிகாரம் 117, குறள் இலக்கம் 1168. அதாவது எல்லா உயிர்களும் உறங்குகின்ற பொழுது உறங்க முடியாமல் இருக்கின்ற நான் தான் இந்த இரவுக்கு துணை என்று காதலனை பிரிந்த காதலியின் மனநிலையை விளக்குகிறது இக்குறள். ஆனால் இது காதலன் காதலிக்கு மட்டுமல்ல, பிரிவினால் ஏற்படும், அதாவது மரணத்தினால் ஒருவரை பிரிந்த பின்பும் ஏற்படுகின்ற மனநிலையை, உடல்நிலையை இது குறிக்கின்றது. ஆகவே அதே போலவே இன்னொரு குறளை எடுத்து பார்த்தால், அதுவும் காதலன் காதலி பிரிந்த பொழுது காதலியின் மனநிலையை காட்டுகின்ற, உடல்நிலையை காட்டுகின்ற ஒரு குறள். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கபின் வாடிய தோல். இது குறள் இலக்கம் 124, குறள் அதாவது அதிகாரம் 124, குறள் இலக்கம் 1134. இதிலே சோர்வடைந்து அழகிழந்து உடல் மெலிந்து போகின்ற பொழுது அவளுடைய கை வளையல்கள் எல்லாம் நழுவி கீழே விழுகின்றன என்று இந்த குறள் கூறுகின்றது. ஆகவே உடல் இந்த மனச்சிதைவினால் உடல் மெலிந்து, அதாவது தனது தோற்றத்தை, தனது உடல்நிலையை எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்துகின்ற அந்த மனநிலையை இது வெளிப்படுத்துகின்றது. ஆகவே இந்த மனநிலையில் இருப்பவர்களுக்கு, அவர்களை பேணுபவர்கள் அவற்றை புரிந்து அவர்களுக்கு உதவ வேண்டியது மிகவும் அவசியம். இந்த குறள்களை பற்றி நாங்கள் சில விளக்கங்களை பார்ப்போம். இந்த குறளை பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு குறள்களுக்கும் சிறிது, அதாவது எதுகை பொருத்தத்திலே சில வேறுபாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குறள்களை, குறள் வெண்பாக்களை நாங்கள் அறசீர் வெண்பாக்கள், அதாவது 6 சீர்களை கொண்டது, 7 சீர் வெண்பா அல்லது எண் சீர் வெண்பா என்று பிரிக்கலாம். 8 சீர்களை கொண்டது. ஆகவே இந்த 3 சீர், அதாவது அறசீர் வெண்பாக்களை 3 சீர்களை கொண்ட அடிகளாக பிரிப்பார்கள். 2 அடிகளாக. 7 சீரை 3 சீர் கொண்ட ஒன்றும் 4 சீர் கொண்ட ஒன்றுமாக ஒவ்வொரு அடியாக பிரிக்கலாம். அதே போல எண் சீர் வெண்பாக்கள் 4 சீர்களை கொண்ட 2 அடிகளாக பிரிப்பார்கள். அவை இந்த வெண்பாக்களுக்கு எதுகை பொருத்தம் அவசியம். அதாவது எதுகை என்று கூறுகின்ற பொழுது ஆங்கிலத்திலே நாங்கள் ரைம் என்று கூறுவோம். அதுதான் தமிழிலே எதுகை. எதுகை என்பதற்கு, இந்த ரைம் பண்ணுவதற்கு ஒரு சொல்லின் அல்லது ஒரு சீரின் 2வது எழுத்து மிகவும் முக்கியம். அதாவது அந்த 2வது எழுத்து ஒத்த ஓசைநயம் கொண்டதாக இருக்கும் பொழுதுதான் இந்த ரைம் வருகின்றது. அதாவது இந்த எதுகை என்று கூறுவோம். அவை இந்த 2 வெண்பாக்களையும் பார்க்கின்ற பொழுது முதல் வருகின்ற வெண்பாலே மண்ணுயிர் என்னல்லது, 2வது அடியிலே என்னல்லது என்று தொடங்குகிறது. ஆகவே அந்த எதுகை பொருத்தத்தை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அடுத்த குறளை பார்க்கின்ற பொழுது பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் என்று வருகிறது. ஆகவே பனை நீங்கி அதன் பிறகு அடுத்த அடி தொடங்குகிறது தொல்கவின் என்று. ஆகவே அங்கே அந்த எதுகை பொருத்தம் அங்கே தெரியவில்லை. ஆனால் அந்த குறளை பார்த்தீர்கள் என்றால் அது 4வது சீர், அதாவது பனை நீங்கி என்று தொடங்குகிறது முதல் சீர். 4வது சீர் துணை நீங்கி என்று வருகிறது. ஆகவே அங்கே நாங்கள் அந்த எதுகை பொருத்தத்தை காண்கின்றோம். ஏனென்றால் இந்த 7 சீர் வெண்பாக்களை நாங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். 3 சீரும் 4 சீரும் என்று குறிப்பிட்டேன். அவை எழுதும் போது கூட நாங்கள் அதை அந்த சீர், அதாவது திருக்குறளை நீங்கள் புத்தகங்களில் பார்க்கின்ற பொழுது 7 சீர்களும், அதாவது 4 சீர் முதலும் 3 சீர் அடுத்த கொண்ட அடி 2வதாகவும் அமைகின்றது. ஆனால் நாங்கள் அதை நான் இங்கே குறிப்பிட்டபடி
வேறு விதமாக பிரிக்கலாம். அவை அந்த எழுசீர் வெண்பாக்களுக்கு அந்த வசதி இருக்கிறது. அதாவது முதல் அடியை 3 சீர் அல்லது 4 சீர் கொண்டதாக எழுதலாம். அதை போலவே இரண்டாவது அடியையும் 3 சீர் அல்லது 4 சீர் கொண்டதாக அமைக்கலாம். ஆகவேதான் இந்த திருக்குறளிலே இவ்வாறான அந்த எதுகை பொருத்தத்தை நாங்கள் வேறுபட்ட சொல் அடுக்கிலே காண்கின்றோம். அதாவது சில குறள்களிலே 4வது சீரிலும் சில குறள்களிலே 5வது சீரிலும் இந்த எதுகை பொருத்தம் அமைவதை நாங்கள் பல குறள்களிலே காணக்கூடியதாக இருக்கும். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு திருக்குறள் மருத்துவம் பகுதியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.